நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? போன வாரம் சந்திக்க முடியல, உங்களை இந்த வாரம் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழா நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். இன்றைக்கி ஒரு 3 குடும்பங்களை சந்தித்து அவரோட பேச இருக்கிறோம், உறவாட இருக்கிறோம், ஒரு சில கருத்துக்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க எப்படிலாம் மாதா தொலைக்காட்சியை பார்க்குறாங்க அப்படின்னா அவருடைய கருத்துக்களை அவனிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் இல்லையா? அதனால் நிகழ்ச்சியில் வரப்போகிறவங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். தவக்காலம் முடிந்து பாஸ்கா காலத்திலே அடியெடுத்து வைத்து விட்டோம். பயணத்தை ஆரம்பித்து விட்டோம். இறையிறக்க ஞாயிறு என்று. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் இரக்கத்தோடு தான் இருக்கிறார். அவருக்கு இறக்கப்படாமலாம் இருக்க தெரியாது. மன்னிக்காமல் இருக்க முடியுமானா முடியாது, அவரால் இருக்க முடியாது. ஆனால் அதற்காக நம்ம செய்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? இல்லை. அவருடைய அந்த பேரன்பு, நம்ம மேலே கொண்டிருக்கக்கூடிய பேரார்வம், பேராவல், அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு உண்மையாக இருக்கணும். அதான் மிக முக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவங்களையெல்லாம் வெற்றி வீழ்த்தி விட்டார். சாவுக்கே சாவுமணி அடித்து விட்டார். எல்லாமே மகிழ்ச்சி தான். ஆனால் நம்ம செய்கிறது என்ன? ஓகே, நவகாலம் முடிஞ்சிருச்சு, பக்தியோடு இருந்துட்டோம், மறுபடியும் பழைய நிலைக்கு சென்று விடுவோம் அப்படின்னு போகக்கூடிய நிலை தான் இருக்குது. அப்படிலாம் இல்லை. என்ன மாற்றம் இந்த 40 நாட்களை தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில்? என்ன போராட்டம், என்ன சவால்? ஏன்னா மாற்றம் அடைவதற்கு முயற்சி செஞ்சிட்டோம், அதற்கான முயற்சியில் ஈடுபடுறோம் அப்படின்னா நிறைய சவால் வரும், நிறைய போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அது இருக்கணும். அப்போனா நம்ம ஏதோ ஆண்டவர் பக்கம் செல்வதற்கு முயன்று கொண்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும். சரிங்களா? சரி, முடிஞ்சிருச்சு, பார்த்துக்கோ, திருப்பி அடுத்த 40 days வரும் பொழுது பார்த்துக்கலாம் அப்படின்னா ஆண்டவரை மீண்டுமாக நம்ம என்ன பண்ணுறோம்? சிலுவையில் அறைய ஆரம்பித்து விட்டோம். கூறிய ஆணிகளா விழால குத்த ஆரம்பிச்சிட்டோம். செய்யலாமா? நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு உண்மையாக நம்ம வேண்டுறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பிக்கணும். அது போராட்டம், சவால்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அவர் பக்கம் திரும்பினாலே எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அதே போல் நம்ம விழிப்புணர்வோடும் இருக்கணும். இப்போ ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் சிந்திக்கணும், நல்ல முறையில் செயல்படணும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒற்றுமையான உணர்வோடு எல்லாம் இருக்கணும். இமோஷனலாக திங்க் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த அறிவை சரியாக பயன்படுத்தி யோசிக்கணும். புரியுதுங்களா? அதனால் கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், பகுத்து அறியும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அதை சரியாக பயன்படுத்தி நல்ல முறையில் செயல்படுத்தி நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு நாம் பொறுப்பெடுத்து கொள்ளணும். நான் சொல்ல வரைய கருத்து உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திங்க் பண்ணுறத இமோஷ்னலாக உணர்வு ரீதியாக திங்க் பண்ணாமல் கடவுள் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி திங்க் பண்ணும். ஓகேங்களா? சரி, இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள்ட்ட நல்லா விசாரிக்கலாம். முதல் அன்பர் யார் பார்த்துடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். ஹேப்பி ஈஸ்டர் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? ஃபாதர் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆண்டருடைய உயிர்ப்பு பெருவிழாவில் அவங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. சரிம்மா, உங்க பேர்லாம் சொல்லுங்க, குழந்தைங்க பேர்லாம் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ராணி ஜெயசுல. இது எங்க மகா பிள்ளைகள் பேத்தி. எனக்கு 2 குழந்தைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு.
மகன் இப்பதான் துபாய்க்கு போயிருக்கா. இப்போ அந்த சண்டை கொஞ்சம் முன்னாடி மகனும் வெளிநாட்டுல இருக்கா, மருமக ஊர்ல இருக்கா கோயம்புத்தூர்ல. அவனுக்கு குழந்தை இருக்கு. பேத்தியும் பேரனையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இவங்க அப்பாவும் மருமகனும் வெளிநாட்டுல தான் இருக்கு, தம்பியும். இப்போ எங்க இருந்து பேசுறீங்க? போய் காந்திவெளி தானுக்கர்வாடி அசம்சன் சர்ச் விண்ணேற்பு மாதா கோயில். ஓகே, குட். குழந்தைங்க பேர் சொல்லுங்க, அவங்க குட்டீஸ்லாம் பேரு. ஓகே தம்பி, குட் குட் குட். என்ன வெக்கமா முகத்தை மறைச்சிக்கிறாங்க? அவ அவ கேட்கணும் இருந்தா ஃபாதர், உங்க ஃபாதருக்கு சோமுல இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும் அப்படின்னுட்டு. அதான் எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னா, இல்ல மாதா டிவில அன்னைக்கு காமிச்சாங்கல்ல, ஃபாதர் சோமுலாம் படுத்திருந்தாங்க. அப்போ ஒரு மாமா வந்து அவங்க அம்மாவுக்கு அவஸ்தை கொடுக்கணும் கூப்பிட்டாங்க. அப்போ ஃபாதர் சோமுலாமலே போனாங்க, அதை கேட்கணும் ஃபாதர்ன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியா பாப்பா? ஆமா சொல்லு. ஆமா. அது சும்மா வந்து விழிப்புணர்வு ஒரு குறும்படம், அவ்வளோதான். கண்டிப்பா. சரி, மாதா டிவியை பத்தி சொல்லுங்கம்மா. ஃபாதர் மாதா டிவி தான் எல்லாமே எங்களுக்கு. கேட்டீங்களா? எங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஆலயம் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குறது, மன அமைதியை கொடுக்கறது எல்லாம் ஆலயம் தான். ஆலயத்தை மிஞ்சினது உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த மாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து மாதா டிவி. எங்கேயும் சொல்லுவாங்க, அது கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், ருசிச்சுக்கிட்டு இருக்கேன் மாதாவை. இன்னைக்கு நீங்க எங்கேயோ பாருங்க, நாங்க எங்களை எவ்வளவு பேர் புறக்கணிப்பாங்க, கடந்தன்ல இருக்க கஷ்டப்படுதாங்க. ஆனா மாதா எங்களை கைவிடல பாருங்க. மாதா உங்க மூலியமா எங்களை தேடி எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா ஃபாதர். ஆண்டவரா வந்திருக்கீங்க ஃபாதர். இந்த ஈஸ்டர் டைம்ல இப்படி வந்து பேசுறதுக்கு எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க. இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? அதனால எப்பவும் கவலைப்படுறதே கிடையாது. கடந்தன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. எப்போ என் கூட ஆண்டவர் பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. அவங்க ஏதோ பைபிள்ல 2 வார்த்தை வாசிக்கணுங்க. வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஆமா. The Lord is my shepherd, I have everything I need. He lets me rest in peace of deep grass and leads me to quiet pools of fresh water. He gives me new strength. He guides me in the right path as He promised. Even if I go through the deeper darkness, I will not afraid. Lord, for You are with me. சூப்பர், வெரி குட். தம்பி நீங்களும் வாசிங்க. Luke 11:1-4. One day Jesus was praying in a certain place. When He had finished, one of His disciples said to Him, Lord, teach us to pray just as John taught his disciples. Jesus said to them, when you pray, say this prayer. Father, may Your holy name be honored. May Your kingdom come. Give us day by day the food we need. Forgive us our sins, for we forgive everyone who does us wrong. And do not bring us to hard testing. Luke 10:1-4. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா அழகா வாசிக்கிறீங்க. வெரி குட். படம் வரைவா, நல்ல சூசேப்பர் படம். வெரி குட் வெரி குட். சரிம்மா, மாதா டிவி பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உலகத்துல அதான் எங்க போனாலும் கிடைக்காத ஒரு மருந்து. இன்னைக்கு காலத்துல எவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது போர் காரணமாக. எவ்வளவு கஷ்டங்கள், எங்க பார்த்தாலும் கஷ்டம், 4 பக்கமும் கஷ்டம். அப்ப நம்மளுக்கு 4 பக்கம் கஷ்டம் இருக்கும். நேரடியா நம்ம கண்ணெதிரில் பார்க்கறது நம்ம மாதா டிவி தான். அது கிடைக்க ஆறுதலும் மருந்தும் சுகமும் சந்தோஷமும் மன தைரியம். அந்த நற்கருணைநாதர் ஃபாதர் பேசும்போது எவ்வளவு தைரியம். அழுதுகிட்டு தான் உட்காந்துருப்பேன் ஏதாவது வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. சரி, ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற பரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் மம்மாயே சென்பாகமே பாரும்.
வானோர் தம்மரசே தாயே எம்மன்றாட்டை தயவா கேளும் ஈனோர் என்ற மெனே தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும் மாதாவே துணை இறை உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் இதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா ஏற்றன்பாக எமை பாரும். மரியே வாழ்க. மரியே வாழ்கமா. ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அருள்வாராக. நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. அதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுப்பாராக. God bless you. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து மகா தொலைக்காட்சி பாருங்க. மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா ராணி ஜெயசீலன் அவர்கள் பாம்பேலேருந்து பேசினாங்க. எவ்வளோ நெகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட மாறா தொலைக்காட்சி மேலே உருக்கத்தை நெருக்கத்தை நீங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க பேச்சின் வழியாக நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் அவங்க நிறையா பேசணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆர்வத்தில் இருக்காங்க, பேரார்வத்தில் இருக்கிறாங்க. அதனால் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அந்த குழந்தைகளும் அருமையாக வாசித்தார்கள். பாராட்டுக்கள். நல்ல அருமையான குழந்தைகள். அவருடைய பிள்ளைகளுக்கும் நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக வேண்டிக்குவோம். ஸோ ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்பலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர் ஃபாதர். ஓகே. உங்களுக்கும் உங்க குருக்கள் எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி ஈஸ்டர் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நீங்க நலமுடன் இருக்கணும் ஃபாதர். மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு கிறிஸ்டியான். என் மனைவி பேர் வந்து சலத்மரி. இது என் பேர பிள்ளைங்க. பசங்களோட பையன், பொண்ணுடைய பொண்ணுங்க அவங்க எல்லாம். ஓகே, எல்லாம் பேர் சொல்லுங்க. பையனுடைய பையன் கில்டஸ். இது என் பெரிய பொண்ணுடைய பொண்ணு சுபிஷா. அது என் சின்ன பொண்ணுடைய பொண்ணு நிஷிதா. குட். எந்த பங்குலேருந்து பேசுறீங்க? நாங்க சவரியார், உப்பளம் சவரியார் பங்கு ஃபாதர். ஓகே. சவரியார் கால் பதித்த இடத்துல இருந்து. சொல்லுங்க. மாதா டிவி நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு மனசுக்கு நிம்மதி இருக்குது ஃபாதர். மனசுக்கு நிம்மதி. வெரி குட். ஏன் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு? இல்ல ஃபாதர், எனக்கு எப்பயுமே மாதா டிவி பார்த்தா தான் எனக்கு இது பண்ணாதான் எனக்கு சந்தோஷம், என் மனைவிக்கும் சந்தோஷம். ஏன்னா மாதா டிவில இருந்து எங்களுக்கு நிறைய வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது எங்களுக்கு. ஏன்னா நாங்க எதா இருந்தாலும் நாங்க மாதா டிவி பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சுன்னா மாதா டிவி பார்த்தா எனக்கு அந்த கவலை போயிடும். என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் பாப்பீங்க? முக்கியமா வந்து ஞாயிற்றுக்கிழமைல இருந்து 8:30 மணிக்கு மாதா டிவி டாப் 10 பார்ப்போம் ஃபாதர். சூப்பர். அப்புறம் வந்து நற்செய்தி படிப்போம். மற்றபடி இந்த பாட்டுங்கெல்லாம் பார்ப்போம். அப்புறம் 11 மணிக்கு வந்து ஆராதனை பார்ப்போம் ஃபாதர். நீங்க எல்லாம் இருப்பீங்க, அவர் இயக்குனர் தந்தையெல்லாம் இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் அவங்களாம் பார்ப்போம் நாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மாதா டிவி எந்த அளவுக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். நான் டிவி பார்க்கணும்னு நினைச்சா மாதா டிவி போட்டு பாத்துக்குவேன். நிறைய பாட்டு கிடைக்கும், பாட்டு நிறைய கிடைக்கும். மாதா பாட்டு நற்கரை பற்றி பேசுவாங்க, பாதருங்க எல்லாம் பாட்டு பாடுவாங்க. எனக்கு சூப்பரா பிடிக்கும் பாட்டு பாடினாக்கா. சூப்பர். ரொம்ப பிடிக்கும் பாட்டெல்லாம். உங்க பேர பிள்ளைங்கெல்லாம் மாதா டிவியில என்ன பார்ப்பாங்க? கண்ணான கண்மணியிலே பார்ப்பாங்க ஃபாதர். வெரி குட், வெரி குட். நீங்களாம் பாட்டு பாடிலாம் அனுப்பிச்சு விட்டீங்களா? ஆமா ஃபாதர். மாதா டிவி பாக்குறதுனால என்ன கத்துக்கிறோம்? மாதா டிவில பாக்குறதுனால நாங்க வந்து எப்படி அமைதியா இருக்கணும், பொறுமை நான் எப்படி பொறுமையை கத்துக்கிறது. முதல்ல நான் அதிகமா கோவப்படுவேன் ஃபாதர். இப்ப மாதா டிவி எல்லாம் பார்த்து எனக்கு கோவத்தெல்லாம் பாதி குறைஞ்சிச்சு ஃபாதர். இன்னும் கொஞ்சம் குறையணும். ஏன்னா என் பேர பிள்ளைங்களை திட்டி தான் எனக்கு வந்து கோவம் வருது. மற்றபடி எனக்கு வந்து மாதா டிவி பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு அதான் சொன்ன மாதிரி நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஃபாதர். சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. வெரி குட், சூப்பர். மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் மாதா டிவி பார்க்கணும்.
அந்த மாதா டிவி பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு குடும்பத்துல ஒரு அமைதி வரும், குடும்பத்துல ஒரு நிம்மதி கிடைக்கும். எந்த விதமான கோபங்கள் இல்ல ஒரு வருத்தங்கள் ஒரு சந்தேகங்கள் இருந்தாக்கா மாதா டிவியை பார்த்தோம்னா நமக்கு அதோடைய பதில் நமக்கு நல்ல பதில் கிடைக்கும். ஏன்னா மாதா நிச்சயமா மாதா நமக்கு துணை செய்வாங்க. ஏன்னா மாதா நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால நம்ம எது கேட்டாலும் மாதா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஃபாதர். நம்பிக்கை இருந்தாலே போதும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு எல்லாமே. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். ஞானம் நிறை கன்னிகையே பாவ நிழலே அணுகா பாதுகாத்தருணையே பரமன் பாவ நிழலே அணுகா தாய் உதரம் நீ தரித்திடவே தாயுதரம் நீ தரித்திடவே தனலோரமலன் தலமென கொண்டா ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே. அருமை 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 அருமை. அழகாக பாடினீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. நல்ல ஞாபக சக்தியை ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அதேபோல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ நன்றி, மகிழ்ச்சி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். காட் பிளஸ். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே பாண்டிச்சேரியிலேருந்து ஐயா கிறிஸ்டியன் ஃபேமிலி அவர்கள் எல்லாரும் பங்கெடுத்தாங்க. குழந்தைகளோட பேரப்பிள்ளைகளோட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப இயல்பாக ரொம்ப பாசமாக நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்பவே சிறப்பு. அவங்க வந்து மாதா தொலைக்காட்சி எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய பகிர்விலிருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றி உங்களுடைய பகிர்தலுக்கு, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இறுதியாக ஒரு அன்பரை சொல்லமா, ஊடக வழி இளம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்கள் நலமா? நலமோடு இருக்கிறேன் ஃபாதர். உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் பவுல் பாலசுப்ரமணியன். என் மனைவி பேர் ஜெயராணி, அம்மா பேர் தனுக்கடி, பிள்ளைங்க பேர் மெர்சி லிடியால் ஆண்டனி. எங்கேருந்து பேசுகிறீங்க? தாம்பரம் சேலையூர் மகாலட்சுமி நகர் பங்கு சூசேப்பர் ஆலயம். ஓ சூப்பர் சூப்பர். ஹாப்பி ஈஸ்டர். தேங்க்யூ. உங்களுக்கு ஹாப்பி ஈஸ்டர் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே ஒரே வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரே வரியில் சொல்லப்போனால் மாதா டிவி என்பது அது இல்லத்தின் இறையாட்சி அல்ல, நம்முடைய உள்ளத்தின் இறை விருந்து ஃபாதர். உள்ளத்தின் இறை விருந்து. இறை விருந்து. வாவ், அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? சில துணுக்குகள்லாம் நிறைய ஃபாதர்ஸு பிரதர்ஸ் எல்லாம் கொடுக்குற பொழுது, ஆயர்கள் கொடுக்குற பொழுது அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது ஃபாதர். அது ஒரு நலமளிக்கக்கூடிய ஒரு மருந்து. ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல். ஓ, ரொம்ப அழகாக யோசிச்சிருக்கீங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்ன நிகழ்ச்சிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? காலையில் திருப்பலி முடிஞ்ச கூட 7லேருந்து அந்த 8 மணி வரை ப்ரோக்ராம் முழுசாக பார்ப்போம் ஃபாதர். ஒரு ப்ரோக்ராம் மாறி மாறி வரும். அது பிறகு ஜெபமாலை, நற்கரண ஆராதனை பார்ப்போம். அப்புறம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் அந்த பைபிள் வசனங்களை தியானிப்போம் ஃபாதர். சூப்பர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுனால நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி, இல்லை நம்முடைய மக்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி எப்படி உதவியாக இருக்குது, என்ன நன்மைகளை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? மாதா டிவியை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு ஆன்மீகத்தின் இறைப்பற்றுள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு தொலைக்காட்சியாக இருக்குது ஃபாதர். ஆனால் இறைப்பற்றில்லாதவர்களுக்கு இதை பார்க்க மாட்டாங்க ஃபாதர். நான் எத்தனை வீடுகளை சந்திக்க போகிறோம், அந்த வர்றப்ப தான் மாற்றுவாங்க. அது பிறகு வேற ப்ரோக்ராம் தான் பார்ப்பாங்க. சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நமக்கு கொடுத்த ஒரு கொடையாக நான் கருதுகிறேன் ஃபாதர். மாதா டிவினால என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம நாட்டில் நடக்க முடியும், நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சமூகத்தின் ஊடகத்தின் வழியாக சில காரியங்கள் செயல்படுகிற பொழுது ஆண்டவர்
அருகிலுக்கு மட்டும் ஆண்டவர்கள் தூரத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அநேக தூரத்தில் எட்டி இருக்கிறவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பொழுது அவர்களுக்கும் அந்த காரியங்கள் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குது ஃபாதர். ரொம்ப அருமை, அழகாக சொன்னீங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேயர்களுக்கு என்ன சொல்லுவோம், மற்ற நிகழ்ச்சிகளை விட மாதா டிவி பார்க்குற பொழுது எங்களை ஒரு குடும்பம், எங்கள் வீட்டுக்கு ஒரு மாதா வந்து சந்திக்கிற போல இந்த 2 அரசர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அந்த எலிசாவும் சூனப்பேன்னு சந்திக்கல அந்த நான் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்குற போல தான் அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பேன். நீங்கள் நலமா, உங்கள் கணவர் நலமா, உங்கள் பிள்ளைகள் நலமா கேட்கும்போது, ஆனால் பிள்ளை இறந்து போயிருப்பாங்க, ஆனால் நலமேன்னு சொல்லுவாங்க. அவர் விசுவாசம் அப்படியாப்பட்ட நிகழ்வு மாதா டிவி பார்க்குற பொழுது அந்த நலமேன்ற நிகழ்ச்சிகளும் நம்முடைய ஒரு விசுவாசத்தின் உயிர் நாடியாக இருக்குது ஃபாதர். ரொம்ப அழகாக சொன்னீங்க. மகிழ்ச்சி, உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாட்டு பாடுங்களேன், கேட்கலாம். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஆவியில ஜெபிக்கணும், ஆடி பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும், ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா. தேவ சித்தம் அறிந்து நாங்கள் ஜெபிக்கணும், கவலை மறந்து குடும்பத்தோடு ஜெபிக்கணும், தேவ சித்தம் அறிந்து நாங்கள் ஜெபிக்கணும், கவலை மறந்து குடும்பத்தோடு ஜெபிக்கணும், ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடி பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும், துன்ப துயர சோதனையில் ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், துன்ப துயர சோதனையில் ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடி பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும், ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா. நன்றி ஃபாதர். அழகாக பாடினீங்க, ரொம்ப அருமையான பாட்டு பாடினீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களோட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்கள், மாத தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாத தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்களோடு ஆண்டவர் பயணம் செய்து தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி உங்களை என்றென்றும் ஆண்டவர் பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்கள், மாத தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாத தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி. தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் பவுல் பாலசுப்ரமணியம் அவர்கள் தாம்பரம் சேலையூர் அப்படிங்கிற பகுதியில் பங்கிலிருந்து பேசினார். ரொம்பவே சிறப்பு. ரொம்ப பயபக்தியோட மாத தொலைக்காட்சி அதிகமாக நேசிப்பவராக சகோதரர் பார்த்தோம். ரொம்ப நன்றி சகோதரரே, உங்களுடைய பகிர்வுக்கு, உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. இன்று பங்கெடுத்த எல்லாருமே நல்ல அருமையாக பேசுனீங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மாதா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்களும் சொன்னீங்க, நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். அது உண்மையிலே சிறப்பாக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து மாத தொலைக்காட்சி இணைந்திருங்க என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த தலைமுறையினருக்கு மாத தொலைக்காட்சியை பற்றி இன்னும் எடுத்து சொல்லி அவர்களை பார்க்க நீங்கள் தூண்ட வேண்டும். கூட இருந்து மாத தொலைக்காட்சி சொல்லக்கூடிய நல்ல பண்புகளை மாதா தொலைக்காட்சியிடமிருந்து பெற்று கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய மரபுகளை, பாரம்பரியங்களை நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு எப்பொழுதும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. மறந்துடாதீங்க, சரிங்களா? அதனால் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்ன வாசகம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் தெரிந்து கொள்ளலாமா? வாங்க. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 31 வரை. இயேசு சீடர்களுக்கு தோன்றுகிறார். தொடர்ந்து இயேசு தோமாவுக்கு தோன்றுகிறார். அது மட்டுமல்ல, இன்று இறை இறக்க
ஞாயிறு. பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறு இறை இறக்கத்தின் ஞாயிறு. அதில் இந்த வாசகங்கள் தான் நமக்கு எப்பொழுதுமே வரக்கூடிய வாசகங்கள். இதில் நம்ம என்ன இறைவார்த்தையை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் மனப்பாடம் செய்யக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கு வருஷம். இந்த வருடம் என்னுடைய மனதில் எனக்கு என்ன படுகிறது என்றால், யோவான் 20:23. நம்ம எல்லாம் இறையாட்சி பணி செய்யணும், இறையாட்சிக்குள் பங்கு பெறணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்போ அதற்கான வழி என்ன அப்படின்னா இங்கே தான் இருக்குது. யோவான் 20:23. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா. எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய திருத்தூதர்களுக்கு சொல்கிறார். இதில் நாமும் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, தூய ஆவியானவர் நம்மிடமிருந்து செயல்படுகிறார் அப்படின்னா நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்க தகுதி பெறுகிறோம். புரியுதுங்களா? அப்போது யார் நமக்கு எதிராக பாவம் செய்தாலும் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கணும். குற்றப்படுத்தக்கூடாது, மன்னிக்க வேண்டும். மன்னித்தால் நாமும் மன்னிப்பு பெறுவோம். சரிங்களா? அதுதான் இன்றைய செய்தியாக எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் எப்பொழுதும் இரக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். உயிர் தாண்டவர். அவருடைய மகிழ்ச்சியில் நாம் பங்கு பெற வேண்டும். இறையாட்சியில் நாம் பங்கு பெறணும். அப்போனா நாம் பிறரை மன்னிக்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். சரிங்களா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வரணும், உங்களுடைய கருத்துக்களெல்லாம் நீங்கள் பகிரணும், நாங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கிறேன். எப்போதும் வாரம் சொல்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் இன்னும் வாங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாங்க என்று அன்போடு அழைக்கிறேன். இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 73580808007 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க. நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வாரம் அழைத்து நல்லா விசாரிக்கிறேன். சரிங்களா? சரி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை நம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை, நம்முடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு வழங்குவாராக. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்தருள்வாராக. நம்முடைய பயணங்களில் நம்முடைய உடனிருப்பின் வழியாக பாதுகாப்பை அருள்வாராக. விரைவிலே இந்த போர்களெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர ஆண்டவர் திருவுளம் கொள்வாராக. உலக தலைவர்களெல்லாம் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மனிதர்களாக மாற்றம் பெறுவார்களாக. எம்முடைய மாநிலத்திலே நல்ல முறையிலே தேர்வுகள் அமைதியோடும் பாதுகாப்போடும் நடைபெற ஆண்டவர் திருவுளம் கொள்வாராக. மக்களுக்காக உழைக்கக்கூடிய நல் தலைவர்களை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து கொடுப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். ஓகேங்களா? மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். பாய். நலமா? நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி